இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்லாம் வருது சொல்கிறாங்க, அது என்ன சார்? ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிடுச்சுன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இப்போது அதே வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரேர் வருது, நிறைய பேருக்கு அது வரல, ரொம்ப ஓல்டேஜ் பர்சன்ஸ்க்கு வந்து வருது. ஆனால் இதே நார்த்தில் ரொம்ப அதிகமாக வருது சார். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் எப்போவுமே வந்து சம்மர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதில் இன்கேஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஜென்ரல் மக்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னா என்னென்ன நடக்கும், ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாடி நல்லா டீஹைட்ரேட் ஆகிரும், கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போயிடுவாங்க, அவங்க உலர்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஸ்லரிங்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். திடீர்னு வந்து கிடினஸ் மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க, அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு சைன் அண்ட் சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா கிளினிக் கூட்டிகிட்டு போயிடுங்க. நீங்கள் லைக் சொன்ன மாதிரி ஒரிசா இல்லை மற்ற நார்த் ஸ்டேட்ஸில் வந்துட்டு சம்மர் டைமில் வந்து டெத் ரேஷியோ அதிகமாக வருது. அந்த எல்டர்லி பீப்புள் வந்து அந்த டைமில் தான் தே ஆர் பாசிங் அவே. ஸோ அதோட மெயின் ரீசன் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் சார். ஏன்னா ஓவராக ஹீட் டாலரேட் பண்ணாமல் அதனால் தே ஆர் பாசிங், சிவியர்லி டீஹைட்ரேட் ஆகிட்டு உடம்பு பார்க்காம சீக்கிரமாக வந்து இமீடியட் மெடிக்கல் ஹெல்ப் கிடைக்காம தே ஆர் ஹேவிங் தட் இஷ்யூ. அதே வந்து இஷ்யூ வந்து நம்ம சென்னையில் இல்லை. பிகாஸ் சென்னையில் வந்து அந்த காற்று வந்து நம்ம வந்து கடல் பக்கம் இருக்கிறதுனால அந்த சீ ப்ரீஸ் வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் கம்பேர்ட் டு நார்த் ஸ்டேட்ஸ். ஸோ அதுதான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட பிரச்சனை வந்து நார்த்தில் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு அவர் பிளேஸ். இன்கேஸ் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்காச்சும் வந்துருச்சுன்னா பாடி டெம்பரேச்சர் ரொம்ப எலிவேட் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்க்குறீங்க ரோட்டில் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டு சீக்கிரமாக கீழே உட்காந்துட்டாங்க, ஒரு மயக்கமாக இருக்குன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு பாட்டில் தண்ணி குடிங்க. கொஞ்சம் ரீஹைட்ரேட் ஆனோடனே பாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும், தே வில் ஃபீல் பெட்டர். உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க. அங்கே போயிட்டு அவங்க உடனே ஐவி ஃப்ரூட்ஸ்லாம் ஏற்றிட்டு பாடி நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு தென் அந்த பேஷண்ட் நம்ம ஓரளவுக்கு காப்பாற்றலாம். என்ன டெம்பரேச்சரில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்? எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் ஆப்வியஸ்லி 45 டிகிரி ப்ளஸ் மேலே தான் சார். அது 45 டிகிரி செல்சியஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் நிறையா வருது அந்த ஏரியாஸில். ஸோ நார்த்தில் வந்து அதுதான் பிரச்சனை சார். ஹில்லி ஏரியாஸ் இருக்குது, டெசர்ட் ஏரியா, ராஜஸ்தான் எல்லாமே டெசர்ட்டட் ஏரியாஸ், பட்னா பீகார், யூபி, கொல்கத்தா, அது எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து ரிவர் அது இது வந்து ரொம்ப கம்மி. ஸோ சம்மர் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சில இடத்துல 48-49 வரைக்கும் போயிருக்கு. டெல்லியிலலாம் வந்து அவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வெளியே போகிறோம், சரியாக ஹைட்ரேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது.